இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். ஓஎம்ஆர் காரிடாரில் கேட்டட் கம்யூனிட்டியில் உங்களுக்குன்னு ஒரு சொந்தமான வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடை சொந்தமாக்க போகிற சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள். புதுசாக புக் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் டேட் ஆஃப் ஹேண்ட் ஓவர் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த காசாகிரான் செல்யூஷன் நீங்கள் வாங்குறதன் மூலயமா அதே காசாகிரான் ப்ராஜெக்ட் கேட்டட் கம்யூனிட்டியில் அம்யூனிட்டிஸோடு இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டில் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கக்கூடிய ரேட்டுக்கும் ஃபைனல் ஸ்டேஜில் ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடிய ரேட்டுக்கும் ஓனர் கிட்ட இருந்து வாங்க போகிற ரேட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். பழைய ரேட்டே நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் அப்படி ஒர்க் ஆகாது. கிளப் ஹவுஸ் இருக்குது, ஸ்விமிங் பூல் இருக்குது, கிட்ஸ் பிளே ஏரியா இருக்குது, வாக்கிங் ட்ராக் இருக்குது, ஜாகிங் ட்ராக் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு அம்யூனிட்டிஸோடு இருக்கக்கூடிய ஒரு கேட்டட் கம்யூனிட்டி வில்லா ப்ராஜெக்ட்டுங்க. கிளப் ஹவுஸ் இருக்குது. மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். வேணும்னே ஈவினிங் டைமில் லேபர்கிட்ட துணியை கொடுத்து நீ போய் காய போட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் நான் கேள்விப்பட்டிருந்தேன். அது இந்த ப்ராஜெக்ட்டில் கிடையாது. அது ஜிஎஸ்டி பெல்ட்டில் குரோம்பேட்டில் இருக்கக்கூடிய ஒரு பழைய ப்ராஜெக்ட்டுக்கு. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு கான்டெம்பரரி ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு ரோ ஹவுஸை ரிவ்யூ பண்ண போகிறவங்க. எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வீடு தான். நான் அந்த வீட்டோட கார் பார்க்கிங்கில் தான் நான் நின்றுட்டுருக்கிறேன். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் 2519 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க. இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய மற்ற எந்த வில்லாஸ்லையும் இல்லாத அளவுக்கு நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்க முடியும். உங்களுக்குன்னு ஒரு கார்டன் ஏரியா இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி கேட்டட் கம்யூனிட்டி வில்லா அப்படின்னாலே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் சோல்ட் அவுட் ஆகிடும். உங்களுக்கு ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் கிடைக்காது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு ஓனர் யூஸ் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்காக ஓஎம்ஆர் நாவலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தாளம்பூரில். இது வந்து பார்த்திங்கன்னா காசாகிராண்டினுடைய காசாகிராண்ட் ஆம்பர்லி கேட்டட் கம்யூனிட்டி ரோ ஹவுஸ் அண்ட் இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராஜெக்ட் 3BHK 4BHK வில்லாஸ். மொத்தம் 40க்கும் மேற்பட்ட வில்லாஸ் இருக்குது. உங்களுக்கு அம்யூனிட்டிஸ் நிறையா இருக்குது. கிளப் ஹவுஸ் இருக்குது, ஸ்விமிங் பூல் இருக்குது, கிட்ஸ் பிளே ஏரியா இருக்குது, வாக்கிங் ட்ராக் இருக்குது, ஜாகிங் ட்ராக் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு அம்யூனிட்டிஸோடு இருக்கக்கூடிய ஒரு கேட்டட் கம்யூனிட்டி வில்லா ப்ராஜெக்ட்டுங்க. கிளப் ஹவுஸ் இருக்குது. மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 3 ரூபீஸ். ஏன்னா செக்யூரிட்டி இருக்கிறாங்க, உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஹவுஸ் கீப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்க முடியும் எந்த அளவுக்கு ப்ராஜெக்ட் நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரோடெல்லாம் நல்லா வைடனாக இருக்கிறது. அதான் கிளப் ஹவுஸ். 2 பக்கமும் வில்லாஸ் இருக்குது. உங்களுக்கு பக்கத்துலலாம் நெய்பர்ஹுட் இருக்கிறாங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரிக் த்ரீமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு லைட் கிரே காம்பினேஷனில் நல்ல ஒரு கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வில்லாவை பொறுத்த வரைக்கும் 2516 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க. 1859 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் கட்டப்பட்ட 3BHK டியூப்ளெக்ஸ் ரோ வில்லா. மெயினும் நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. இந்த லொக்கேஷனை சொல்லிவிட்டு நான் உங்களுக்குள்ளே போய்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்று நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களா ஒன்றா எனக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சுற்றி காமிக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஒரு ப்ராப்பர்ட்டி நான் மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னாலும் சரி, டேரக்ட் பில்லர் கான்டாக்ட் நம்பர், ஓனர் கான்டாக்ட் நம்பர், ஏஜென்ட் கான்டாக்ட் நம்பர் எதாக இருந்தாலும் சரி வீடியோலேயே சொல்லிடுவேன். வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா ஓனரினுடைய ப்ரைவசிக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எல்லா ஓனர்ஸும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிஸ்னஸ் இருக்கும், அவங்களுக்கு டைம் ஷெட்யூல் இருக்கும், அவங்க என்ஆர்ஐயாக இருப்பாங்க, சீனியர் சிட்டிசனாக இருப்பாங்க, பிஸ்னஸ் பர்சனாக இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு நம்ம சர்வீஸும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அது தனி கேட்டகரி. இந்த வீடியோவில் நம்ம கொலாப் பண்ணியிருக்கிறது காசாகிரான் செல்லஷூர். இவங்க காசாகிரானில் இருக்கக்கூடிய ஒரு ரீசேல் டிவிஷனுங்க. காசாகிரானில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டில் ரீசேல் யூனிட்ஸ் எல்லாமே இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. அந்த விதத்தில் தான் இன்றைக்கி நம்ம காசாகிராண்ட் ஆம்பலியில் இருக்கக்கூடிய ஒரு ரீசேல் வில்லாவை பார்க்க போகிறோம். இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் மொத்தம் 3 வில்லாஸ் இருக்குது. அதில் நான் ஒன்று தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். மற்ற எந்த வில்லா சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓனர் சைடில் ரேட் நெகோஷியேஷன்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது, சிட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது, லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது, கோனேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காசாகிரான் செல்லஷூர் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம காசாகிரான் செல்லஷூர் கூட கொலா பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களும் நிறைய பேர் வீடு வாங்கியிருந்தா தான் சொன்னாங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காசாகிரான் ப்ராஜெக்ட்டில் ஏதாவது வீடு அவைலபிள் இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அப்படி உள்ளே போகலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. இங்கே ஃபுல்லாகவே உங்களுக்கு சாபாத் அண்ட் கிரானைட் காம்பினேஷனில் கொடுத்துருக்குறாங்க. இங்கே நீங்கள் கார் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே எக்ஸிட் ஆகிடலாம். இங்கே தனியாக ஒரு வாட்டர் அவுட்லெட்டும் கொடுத்துருக்குறாங்க. இந்த கார் பார்க்கிங்கில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் வால்லையும் உங்களுக்கு பிரிக் தீமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைட் வாலில் டெக்ஸ்டர் ஃபினிஷில் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் இதாங்க ஹைலைட்டு. நல்ல ஒரு பெரிய கார்டன் ஏரியா. எனக்கு பர்சனலாக இந்த மாதிரி இருக்கிறது பிடிக்கும். பின்னாடி இருக்கிறது காசாகிராண்டினுடைய சுப்ரீமஸ் ப்ராஜெக்ட். அங்கேயும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. அக்காவோட ஒரு ஃப்ளாட் எடுத்து நானே பர்சனலாக கூட ஹேண்டில் பண்ணியிருந்தேன். நம்ம சைட் க்ளோசிங் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க மூலிமா வரலை. நம்ம எப்பயுமே இருக்க தான் சொல்லணும். என்கிட்ட கொடுங்க 100% சோல் அவுட் ஆகிடும் அப்படின்ற எத்திக்ஸ் வந்து நம்ம எப்பயுமே சொல்கிறது கிடையாது. ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணும் அப்படின்றதுக்காக போய் சொல்கிறது மட்டும் நம்மளுக்கு ஆகாதுங்க. இந்த காரிடார்லேயே காசாகிராண்டுக்கு நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது. சுப்ரீமஸ் இருக்குது. அதுக்கு அப்படியே ஒட்டின மாதிரி அந்த சைட் கிராண்டியோ இருக்குது. கிராண்டியோவில் கூட ஒரு வில்லா நம்ம வந்து வீடியோ எடுத்து போட்டோம்னா அதுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நல்லா ஆதரவு கொடுத்துருந்தீங்க. இந்த நாவலூர் பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட் காசாகிரானில் இருக்குங்க. புதுசாக புக் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் டேட் ஆஃப் ஹேண்ட் ஓவர் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த காசாகிரான் செல்யூஷன் நீங்கள் வாங்குறதன் மூலயமா அதே காசாகிரான் ப்ராஜெக்ட் கேட்டட் கம்யூனிட்டியில் அம்யூனிட்டிஸோடு இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டில் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கக்கூடிய ரேட்டுக்கும் ஃபைனல் ஸ்டேஜில் ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடிய ரேட்டுக்கும் ஓனர் கிட்ட இருந்து வாங்க போகிற ரேட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். பழைய ரேட்டே நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் அப்படி ஒர்க் ஆகாது.
இந்த லொக்கேஷனை ஃபஸ்ட்டு சொல்லிட்டு நான் வீட்டுக்குள்ளே போகிறேன். இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னை சவுத்தில் OMR காரிடாரில் நாவலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தாளம்பூரில் இருக்குங்க. அதாவது நம்ம திருவான்மியூர்லேருந்து வரும்பொழுது சிறுசேரி சிப்காட்டுக்கு முன்னாடி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஏரியா தான் நாவலூர் தாளம்பூர். உங்களுக்கு இங்கே மெரினா மால் இருக்குது. இந்த பெல்ட்டில் இப்போ மெட்ரோட ஒர்க்கும் ஃபேஸ் 2 ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துட்டு இருக்குது. வேலை வாய்ப்பும் இருக்குது. கனெக்டிவிட்டி வைஸ்லையும் இங்கே கவர்மெண்ட் சைடில் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு பஸ் கனெக்டிவிட்டி நல்லா இருக்குது. அதனால் ரியல் எஸ்டேட்டில் நெக்ஸ்ட் டெக்கேட்டில் ஒரு 10 வருஷத்தில் இங்கெல்லாம் வேறு லெவலில் க்ரோத் இருக்கும். இப்போவே ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்காமல் விட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தீங்களே இன்றைக்கி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சூழல்லாம் இந்த பெல்ட்டில் இருக்குது. எப்பயுமே சொல்கிறது தான், ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் வேலைவாய்ப்பு இருக்க இடத்துல நல்லாயிருக்கும். ஏன்னா வேலைவாய்ப்பு இருக்க இடத்துல மக்கள்கிட்ட காசு இருக்கும். அப்போ அவங்க வந்து ரியல் எஸ்டேட் அடுத்த லெவல் நம்ம வீடு வாங்கலாம், சொந்தமாக வீடு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டு வாங்குவாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல் தான் OMR பெல்ட்டில் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் அச்சானியாக வந்து பார்த்திங்கன்னா ஐடி பெல்ட்டு தான். ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடு வந்து சூட் ஆகும். இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியில் போனீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்திங்கன்னா மெரினா மாலுக்கு கனெக்டிங் ரோடுங்க. அந்த ரோட் வழியாக போனீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு சிறுசேரி சிப்காட்டோட சைடு என்ட்ரன்ஸ் இருக்குது. ப்ராஜெக்ட்லேருந்து வெளியில் வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு தாளம்பூர், நம்ம நாவலூர் தாளம்பூர் மெயின் ரோடு வரும். அந்த கடையில் எக்கச்சக்கமான ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குது, வேல்ஸ் இருக்குது. அப்படியே நீங்கள் பொன்மார் வழியாக மேடவாக்கத்தையும் சென்றடையலாம் இந்த கனெக்டிவிட்டி. சரிங்களா? இப்போ நான் சொன்னதில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணி பாருங்கள். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. இங்கே ஒரு அவுட்டர் ஃபயருங்க. இந்த அவுட்டர் ஃபயரில் ஆப்போசிட்டில் ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு லக்ஸரி ஃபீல் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு மெயின் டோர் இருக்கக்கூடிய வாலில் ஃபுல்லாகவே பேனல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் நார்த் ஃபேஸிங். இந்த மெயின் டோரில் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா அன்லாக் பண்ணிக்கலாம், கார்டு வச்சா அன்லாக் பண்ணிக்கலாம். பயோமெட்ரிக் அன்லாக் கொடுத்துருக்குறாங்க. சுவிட்சஸ் எல்லாமே ஆங்கர் ரோமா பிராண்ட். நான் இங்கேயே சொல்லிட்டேன். மெயின் டோரில் லென்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அப்படி உள்ளே வரலாம். மெயின் டோர் தாண்டின உடனே ஒரு லிவிங் இருக்குது, டைனிங் இருக்குது. ஆக்சுவலாக உள்ளே வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது லிவிங் ஏரியா. இந்த லிவிங்கில் ஒன் சைடு வால் ஃபுல்லாகவே உங்களுக்கு பேக்யார்டை பார்க்குற மாதிரி இருக்கக்கூடிய கிளாஸ் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு கிராண்ட் லுக் இருக்குது. நீங்கள் ப்ரைவசி கன்சர்ன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கர்டைன்ஸ் கொடுத்துக்கலாம். 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த லிவிங்லேருந்து டைனிங் ஏரியா. இந்த டைனிங்கில் ஸ்டெப்ஸுங்க, சி டைப் ஸ்டெப்ஸு. இந்த ஸ்டெப்ஸில் ஃப்ளோரில் கிரனைட் கொடுத்துருக்குறாங்க. ஹேண்டில் எம்எஸ்ல இருக்குது. ஸ்டெப்ஸு கீழே 2 சாக்கெட் இருக்குது. இந்த ஸ்டெப்ஸில் இருந்து ஹை சீலிங்கும் இருக்குது. இந்த டைனிங்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிச்சனுங்க. உங்களுக்கு கிச்சன் ஸ்லாபில் கிரனைட் கொடுத்துருக்குறாங்க. வால் டைல்ஸ் இருக்குது. மாடுலர் கிச்சனாக வேணும் அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கணும். சரிங்களா? இங்கே சிங்க் இருக்குது. உங்களுக்கு கொல்லர் பிராண்டில் டேப் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே அந்த சைடு வாங்க. இந்த பேக்யார்ட்லேருந்து இந்த வாஷ் ஏரியா, இது அப்படியே நீங்கள் பேக்யார்ட் வந்துக்கலாம். இங்கேருந்து ஓப்பன் பண்ண முடியாது, சேஃப்டி இல்லையா? இப்போ நான் மறுபடியும் அப்படி தான் வந்தாகணும். ஏரியா இருக்குது உங்களுக்கு பேக்கில். உங்களுக்கு லிவிங்லேருந்து பார்த்தா பேக்யார்ட், கிச்சன்லேருந்து பார்க்கும்போது வாஷ் ஏரியா, ஓப்பன் வாஷ் ஏரியா. இது ஒரு ஆஃப் செட்டுங்க. இந்த ஆஃப் செட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொல்லர் பிராண்டில் ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. இந்த ஆஃப் செட்டுக்கு ஆப்போசிட்டில் காமன் பாத் இருக்குது. காமன் பாத்தை பொறுத்த வரைக்கும் வெட் ஏரியா, ட்ரை ஏரியா செப்பரேட் பண்ணியிருக்காங்க. 7 ஃபீட் வரைக்கும் வாட்டர் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டர் இருக்குது, வித் கிளாஸோடு இருக்குது. உங்களுக்கு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வால் மவுண்ட் டிசைன், சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டு எல்லாமே கொல்லர் பிராண்ட்லேயே இருக்குது. இந்த டைனிங்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குங்க. இந்த பெட்ரூமில் ஒன் சைட் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஓப்பனபிள் விண்டோங்க, டோர் மாதிரி இருக்கக்கூடிய விண்டோ. இதில் சேஃப்டிக்காக உங்களுக்கு ஹேண்டைல் கொடுத்துருக்குறாங்க. இல்லை உங்களுக்கு கிரில் வேணும் அப்படின்னா நீங்கள் தான் பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த பெட்ரூமில் 2 சைட் சாக்கெட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே 2 சாக்கெட் இருக்குது, இங்கே ஒரு சாக்கெட் இருக்குது. நீங்கள் படத்துலேயே கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். முக்கியமாக மூட்டு வலியோடு இருக்கக்கூடிய தாய்மார்கள் இந்த பெட்ரூம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அப்படியே ஃபஸ்ட் லெவல் போகலாம். சரிங்களா? ஃபஸ்ட் லெவல் வந்து லேண்ட் ஆனோடனே ஒரு லாஞ்ச் இருக்குங்க. இந்த லாஞ்சில் ஒன் சைட் ஓப்பனபிள் விண்டோ வித் ஹேண்டிலோட கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட் லெவல் வந்து லேண்ட் ஆனோடனே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய பேக் சைட் பெட்ரூம் இப்போ நம்ம பார்க்கலாம். இது பேக் சைடில் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம். 2 அலுமினியம் விண்டோவோட இருக்குது. ஆக்சுவலாக இங்கே விண்டோஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லி ஓப்பனபிளாக கொடுத்துருக்குறாங்க. சேஃப்டிக்காக உங்களுக்கு ஹேண்டில் கொடுத்துருக்குறாங்க. இந்த செகண்ட் பெட்ரூமுக்கு உங்களுக்கு ஒரு பால்கனி இருக்குது. ஹேண்டில் எம்எஸ்ல கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூம்குள்ளே வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா. உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் ஏரியா வேணுன்ற மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் தான் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக வசந்த் மாடல் ஹவுஸ் காமிக்கிறாங்களே, ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வீடு எல்லாமே எப்படி ஆக்சுவல் யூனிட்டாக இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதுதான் ஆக்சுவல் யூனிட்டுக்கும் மாடல் யூனிட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் தான். முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா டீம் வச்சுருந்தேன். இப்போ நானே தான் கால்ஸ்லாம் பார்த்துக்கிறேங்க. நான் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கும்போது அட்டன் பண்ணிடுவேன். சரிங்களா? கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள்கிட்ட நானே பேசுகிறேன். மற்றவங்கள்ட்ட கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. கொஞ்சம் நடுவில் டைட்டாக இருந்தது, எனக்கும் கொஞ்சம் கேப் தேவைப்படுது அப்படின்றதுனால தான் நான் வெளியில் கொடுத்துருந்தேன். இப்போ நானே பார்த்துக்கிறேன். ஆக்சுவல் யூனிட்டுக்கும் மாடல் யூனிட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அதுதான். மாடல் யூனிட்னா இப்போ நீங்கள் இந்த காட், இங்கே சோஃபா, டைனிங் டேபிள் போட்டதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு எந்த அளவுக்கு லிவிங் ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படின்றத காட்டுற விதமாக தான் மாடல் ஹவுஸ் உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. ஆனால் ஆக்சுவல் யூனிட்டில் உங்களுக்கு அது எதுவுமே இருக்காது. வெறும் ராவாக தான் சேல் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் இன்டீரியரில் தனியாக ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியாவிலேருந்து உங்களுக்கு அட்டாச் பாத்,
வால் டிசைன் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் 7 feet வரைக்கும் வால் ரேஞ்சோட இருக்குது. உங்களுக்கு கிரானைட் ஸ்லாபில் கொல்லர் பிராண்டில் வாஷ் பேஷன் இருக்குது. ஆக்சுவலாக இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருந்தது. இந்த பெட்ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஃபஸ்ட் லெவலில் வந்து லேண்ட் ஆன உடனே லான்ச்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய தேர்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் இதனால் லாஸ்ட்டாக காமிச்சேன்னா எனக்கு ரொம்ப பிடித்த பெட்ரூமாக இது இருந்தது. எனக்கு பொதுவாக இந்த மாதிரி ஓப்பனபிள் டோரோடு இருக்கக்கூடிய விண்டோஸ், வென்டிலேஷன், கிளாஸ் விண்டோ, கவர்ட் கிளாஸாக இருந்தாலும் எனக்கு கிளாஸ் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த பெட்ரூம் நான் லாஸ்ட்டாக காமிச்சேன். இந்த பெட்ரூமில் உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபேஸிங் பால்கனி இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பெட்ரூமுக்கும் ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியாவிலேருந்து உங்களுக்கு அட்டாச் பாத், இங்கே வந்து உங்களுக்கு பேஜ் கலரில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்காங்க 7 feet வரைக்கும். மற்றபடி ஸ்பெக்ஸ் எல்லாமே அதான். வால் டிசைன் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட், வாஷ் பேஷன் இருக்குது கொல்லர் பிராண்டில். உங்களுக்கு வீடு ஃபுல்லாக கொஞ்சம் ஜூஸியாக தான் இருக்குது. அதெல்லாமே உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. வாவ், ஃப்ரண்ட் ஃபேஸிங் பால்கனி, நெய்பர்ஹுட் எல்லாருமே இருக்கிறாங்க. அங்கெல்லாம் துணி காய நீங்கள் பார்க்க முடியும். ஆக்சுவலாக ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ், அதாவது ரொம்ப நாளாக சோல்ட் அவுட் ஆகாத ப்ராஜெக்ட்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன்னா, வேணும்னே ஈவினிங் டைமில் லேபர்கிட்ட துணியை கொடுத்து நீ போய் காய போட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் நான் கேள்விப்பட்டிருந்தேன். அது இந்த ப்ராஜெக்ட்டில் கிடையாது. அது ஜிஎஸ்டி பெல்ட்டில் குரோம்பேட்டில் இருக்கக்கூடிய ஒரு பழைய ப்ராஜெக்ட்டுக்கு. அது ரொம்ப நாளாக கட்டி சேல் பண்ணாமல் இருக்காது. எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். நம்ம பைபாஸ் ரோட் டச்லேருந்து கூட நீங்கள் பார்க்க முடியும். அங்கே இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா ஆட்கள் குடும்பம் இருக்கிறாங்கன்னு கணக்கு காமிக்கிறதுக்காக. இந்த வீடை உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு. இப்போ நம்ம ஓன் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு ஓனரோட ஆஸ்கிங் ரேட் 1,90,00,000. சரிங்களா? இதே கேட்டட் கம்யூனிட்டியில் காசகரன் ஆம்பர்லியில் உங்களுக்கு 1,70,00,000 இருந்தும் வில்லாஸ் அவைலபிள் இருக்குது. இந்த வில்லாவில் என்ன அடிஷ்னல் அட்வான்டேஜ்னால் பக்கத்தில் உங்களுக்கு தனியாக ஒரு கார்டன் ஏரியா இருக்குது. அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. வீடு உங்களுக்கு தூசியாக தான் இருக்குது. உங்களுக்கு வீடு எல்லாமே ஓனர் சைடில் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. மற்றபடி ஓனர் யூஸ் பண்ணாமல் ரெடியாக இருக்கக்கூடிய ஆக்சுவல் யூனிட். சரிங்களா? எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற காசகரன் செல்லேஷூருக்கு கால் பண்ணி பேசிட்டு சைட் வச்சுட்டு வந்து பாருங்கள். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். இந்த வீடை வாங்க போகிற சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு வாழ்த்துக்கள். டாட்டா, பை பாய். ஆக்சுவலாக அப்புறம் இந்த ஷூ போட்டு வீடியோக்குள்ளே வசந்த் நடந்துட்டார் அப்படின்ற மாதிரி இன்னும் கமெண்ட் பண்ண போயிருப்பீங்க. நம்ம எப்பயுமே மாறது கிடையாதுங்க. வீடு ஃபுல்லாக தூசியாக இருக்குது, அதனால தான் போட்டிருந்தேன். டாட்டா.